சாஃப்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா $5 பில்லியன் கிட்ட வந்து NVIDIAவில் செல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் NVIDIAவோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $5 ட்ரில்லியன். $5 ட்ரில்லியன் $5 பில்லியன்ன்றது வந்து 0.1% தான். அதனால் பெரிய பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. ஆனால் பெரிய பாதிப்புக்கு யார் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்க் இருந்துச்சு. அடுத்த நாளே வந்து 10% கிட்ட அவங்க ஷேர் வேல்யூ வந்து கம்மியாச்சு. இந்த $5 பில்லியன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்வேர்ஸ்லேருந்து எடுத்து ஏஐ சாஃப்ட்வேர் ஈகோ சிஸ்டம்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா OpenAI, Oracle, அதுக்கப்புறமா சாஃப்ட் பேங்க் இவங்க 3 பேரும் சேர்ந்து $500 பில்லியன்ஸ் வர்த்தான ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க எல்லாமே என்ன பார்க்குறாங்கன்னா ஏஐல பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இந்த இடத்துல நம்ம 2 விஷயம் பார்க்குறோம். என்னென்னா மைக்கேல் பெரி அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா $1 பில்லியன் கிட்ட ஷார்ட் செல்லிங் பண்ணுறாங்க ஏஐல. ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பல 100 பில்லியன் வந்து ஏஐல இறக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. என்னென்னா உண்மையாலே இது ஏஐ பஸ்ட்டு தானா இல்லை உண்மையாலே ஏஐ வந்து வளரப்போதா? இதை பற்றி உங்களுக்கு